ஹலோ எடிட்டர்ஸ். நம்ம ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ஐகான்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் வைக்கிறதா இருந்தால் அது ஒரு மாதிரி 2Dல ஃப்ளாட்டாக இருக்கும். அதை நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்ல கிரியேட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஜ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த DaVinci Resolve லோகோவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபியூஷனுக்குள்ளே போயிடுங்க. இங்கே நம்ம சில நோட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஆட் பண்ணோன்னா இந்த மீடியா நோட்ஸ் சொல்லிட்டு ஐக்கான் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய நோட் இமேஜ் பிளேன் 3D. ஓகே, அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய நோட் டூப்ளிகேட் 3D. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது டிரான்ஸ்ஃபார்ம் 3D. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் 3D வந்துருச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டரை 3Dன்னு ஒரு நோடு வேணும். ரெண்டரை 3D அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டரை 3D ஆட் பண்ணும்போது யூஸ்வலாக அது மீடியா கூட கனெக்ட் ஆகிருக்காது. நீங்கள் தான் அது மேனுவலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இந்த இமேஜ் பிளேன் 3D நம்ம ஆட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு ஐக்கானை 3D ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிறதுனாலே நமக்கு இமேஜ் பிளேன் 3D வேணும். நீங்கள் ஒரு வீடியோ கொண்டு வரணும்னாலும் சரி, ஒரு இமேஜ் கொண்டு வரணும்னாலும் சரி, இமேஜ் பிளேன் 3D உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் 3D ஸ்பேஸ்க்கு கொண்டு வரதுக்கு. தென் இந்த டூப்ளிகேட் 3D நோட், இந்த நோட்டில் தான் நம்ம பண்ண போகிற எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்பெக்ட் டேப் வாங்க. இந்த இடத்துல காப்பீஸ்ன்னு இருக்கா, இந்த காப்பீஸ்க்கு இங்கே கீழே 2 இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு 15 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட இந்த எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்கலி இந்த டூப்ளிகேட் 3D நோட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இமேஜை ஒரு 50 காப்பீஸ் எடுக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த டூப்ளிகேட் 3D நோட எடுத்திருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம 15 கொடுத்தனால அது ஒரு 50 காப்பீஸ் எடுத்துருச்சு. இதை நீங்கள் 100 கூட வச்சுக்கலாம். பட் நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த டைமும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு 50 டீசெண்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் 100 வைக்கும்போது அந்த ஐக்கானோட வித்து ரொம்ப அதிகமாக தெரியும். நீங்கள் 50 வைக்கும்போது ஒரு டீசெண்டாக தெரியும். தென் அப்படி கீழே இங்கே ஜெட் ஆஃப்செட்னு இருக்கும். இது 0.0 இருக்கும். இதை நீங்கள் இன்னும் இது 0.002ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்டர் கொடுத்துருங்க. இந்த ஜெட் ஆஃப்செட்டை நம்ம எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம 50 டூப்ளிகேட் காப்பீஸ் எடுத்திருக்கோம். அந்த 50 டூப்ளிகேட் காப்பீஸுக்குமே கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணுன்றதுனால இந்த ஜெட் ஆஃப்செட் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த 50 காப்பீஸ்மே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அது மெயின்டைன் ஆகும். இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மோட நான் அந்த ஃபர்ஸ்ட் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே நம்ம DaVinci லோகோ இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, 50 காப்பீஸ் எடுத்தாச்சு. அண்ட் அந்த 50 காப்பீஸ்மே நம்ம கொடுத்த வேல்யூ படி அது அரேஞ்ச் ஆகி நிற்குது. ஸோ நீங்கள் 50 கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சட்டிலான வித்தில் வரும். நீங்கள் 100 கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப மொந்தமாக இருக்கும். இது மேபி உங்களுக்கு அது தேவைப்பட்டால் அந்த மாதிரி 100 வச்சுக்கோங்க. பட் எனக்கு 50 போதும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டிரான்ஸ்ஃபார்மோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளே ஹெட் ஸ்டார்ட் ஃப்ரேமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ரொட்டேஷன் இருக்கும். இந்த ரொட்டேஷனில் நமக்கு தேவை இப்போ ஒய் ரொட்டேஷன். இந்த ஒய்யை ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் என் ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. என் ஃப்ரேமில் நான் இங்கே 316 போட்டுக்கோங்க, இல்லாட்டி 720 போட்டுக்கோங்க. நான் இப்போ 720 போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, 360 ஒரு ஃபுல் ரொட்டேஷன், நீங்கள் 720 ஒரு 2 ஃபுல் ரொட்டேஷன் வரும். அண்ட் எப்போ நீங்கள் 3D ஸ்பேஸில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் அதை 2 3D ஆட் பண்ணி தான் நீங்கள் மீடியா அவுட்டில் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 2 3D ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனில் அந்த விதம் நடக்கும். என்னோட சிஸ்டமில் ஸ்பெக்ஸ் ரொம்ப பேசிக்கான ஸ்பெக்ஸ்ன்றதுனால எனக்கு ப்ரிவியூ ரொம்ப லேக் ஆகும். அண்ட் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வேல்யூஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே ரெண்டரை எடுத்துருவேன். ரெண்டரை எடுத்துட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் அப்படியே ரெண்டரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 50 வச்சனாலும் இந்த மாதிரி இருக்குது. 100 வச்சிங்கன்னா இந்த வித்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. உங்களோட சிஸ்டமும் இந்த மாதிரி பேசிக் ஸ்பெக்காக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ரெண்டரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த எஃபெக்ட்டை நம்ம இப்போ ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், ஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் ஜெட் ஆக்சிஸ் நீங்கள் இந்த எஃபெக்ட் போட்டால் அது தெரியாது. பட் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ரீசன் இருந்ததுன்னா நீங்கள் ஜெட் ஆக்சிஸ்க்கு இந்த எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றதுக்காக அடுத்து வர எல்லா வீடியோஸ்லையும் இதை யூஸ் பண்ணாதீங்க. எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இன்கேஸ் இல்லை ப்ரோ எனக்கு இந்த எஃபெக்ட் சுத்தமாக பிடிக்கல, இது நல்லாவே இல்லை, நான் அதுக்கு பேசாமல் நான் 2D ஐக்கான வச்சிருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அதையுமே நீங்கள் ஸ்டாட்டிக்காக வைக்காமல் ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2D ஐக்கான்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற காமன் டெம்ப்ளேட், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் Instagram லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.